அமைச்சர் பொன்முடி மீதான செம்மன் குவாரி வழக்கில் கூடுதல் சாட்சிகளை விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய அக்டோபர் 14ஆம் தேதி வரை அவகாசம் அளித்து விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் கோபிநாத் இணைகிறார். கோபிநாத், வணக்கம். இந்த விவகாரத்தில் முதன்மை அமர்வு நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவின் முக்கிய அம்சங்கள் என்ன? விரிவாக விவரிங்க. விழுப்புரம் மாவட்டம் வானூர் பக்கத்தில் இருக்கக்கூடியது பூத்துறை கிராமம். இந்த கிராமத்துல செம்மண் குவாரி அளவுக்கு அதிகமாக எடுத்து இதுல தமிழக அரசுக்கு மொத்தம் 28 கோடியே 37 லட்சம் இழப்பு ஏற்படுத்தியதாக கடந்த 2012ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறை விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த வழக்குல சேர்க்கப்பட்டவர் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி. அது மட்டும் இல்லாமல் அவரது மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட 7 பேர் இவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 67 பேர் அரசு தரப்பு சாட்சிகளாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. இன்னைய நாள் வரைக்கும் மொத்தம் இந்த வழக்குல 51 சாட்சிகள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுவது, இந்த 51 சாட்சியங்கள்ல மொத்தம் 30 பேர் அரசுக்கு பாதகமாகவும் பிறர் சாட்சியும் அளிச்சிருக்காங்க. இவங்க அளிச்ச சாட்சி அளிச்ச பாத்தீங்கன்னா, நாங்க போனோம், எதுவுமே எங்களுக்கு தெரியாது, அரசு கோப்புகள் அதிகாரி கொடுத்த கோப்புல கையெழுத்து போட்டோம், இதே மாதிரி ஏற்கனவே கொடுத்த வாக்குமூலத்துல மாத்தி இவங்க தகவல் தெரிவிச்சாங்க. இந்நிலையில அரசு வழக்கறிஞர் விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல ஒரு மனுவை தாக்கல் பண்றாரு. இந்த வழக்குல மொத்தம் 67 பேருங்க, இது வரைக்கும் 51 பேர் விசாரிச்சிட்டோம், 30 பேர் பிறர் சாட்சியமா சொல்லியிருக்காங்க. இந்த வழக்குல மேலும் விசாரித்து கூடுதலாக சாட்சிகளை விசாரிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி வேணும்னு கேட்கிறாங்க விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி பூர்ணிமா அவர்கள் கிட்ட. பூர்ணிமா அவர்களும் கடந்த ஒரு 2 வாரமாக இந்த மனு மீதான விசாரணை இரு தரப்பு வாதங்கள் இரண்டையும் கேட்டு இந்த வழக்கை இன்னைக்கு ஒத்தி வச்சாங்க. தற்போது விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வரை இதற்கான கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. கூடுதலா நீங்க சாட்சிகளை விசாரிச்சுக்கோங்க, கூடுதலான ஆவணங்களை இருந்தாலும் தாக்கல் செய்யுங்க. இதற்கான அவகாசம் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும். இதுல கூடுதல் சாட்சிகள் அதிகபட்சமாக நமக்கு கிடைச்ச தகவல் படி 20 பேரை விசாரிக்கலாம். அதாவது அந்த மண் எடுக்க செம்மண் குவாரி நடந்தப்போ அனுமதி அளித்த அதிகாரிகள் இந்த வலயத்துக்குள்ள வருவாங்க என்பது நமக்கு கிடைச்ச தற்போதைய தகவலுக்கு. அனுமதி அளிச்சவங்க, ஸ்பாட்ல இருந்தவங்க, இது போன்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் இந்த வலயத்துக்குள்ள வருவாங்க. அவர்களிடம் விசாரணை மேற்கொள்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது என்பது தற்போதைய தகவலா பார்த்துட்டு இருக்கோம். தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.